ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. பாத யாத்திரை போயிருக்கும்போது வட்டமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கோவில் வந்து மலை ஸ்டெப் இருக்குது. மலை கோவில் தான், ஆனால் ரொம்ப மலை வந்து ரொம்ப குட்டி தான். ஸ்டெப் வந்து ஈஸியாக ஏறிடலாம். ஸ்டெப் ஏறினதுக்கப்புறம் பாத யாத்திரை டைமுங்கிறனால அங்கேருந்து முருகன் கோவிலேருந்து பழனிக்கு காவேரி எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து அங்கே வந்து காவேரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீமாக வந்துட்டு இங்கே வட்டமலை முருகன் கோவிலில் இருந்து பழனிக்கு கிளம்புவாங்க போல். கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு காவடி ஆடுறத வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒருத்தருக்கு என்னாச்சுன்னு தெரியல. காவடி ஆடிட்டே இருந்த வாக்கில் வந்துட்டு சாமி வந்து ஆடிட்டு இருந்தார். அதையும் அங்கேருந்து நல்லா வந்துட்டு பார்த்துட்டு காவடி டான்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு அங்கேருந்து கோவிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே போனால் வந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்துட்டு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு பாத யாத்திரை போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முருகனுக்கு ஏன்னா நாங்கள் போன டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் முருகனுக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ வந்து முருகனை பார்த்துட்டு முருகனை இங்கே சாமி கும்பிட்டுட்டு காவடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்துட்டு கோவிலை சுற்றி வந்திங்கன்னா கோவில் ரொம்ப ப்ளஷண்ட்டாக இருந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து இன்னொரு குரூப் வந்துட்டு பாத யாத்திரை குரூப் போல் அவங்க குருசாமி கிட்ட வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அமௌண்ட்லாம் பிரிச்சுட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இங்கே அந்த கோவிலில் வந்து இது மாதிரி வேண்டுதலுக்காக கல் அடுக்கி வைக்கிற பழக்கம் அப்படி இருக்கும் போல். அப்போ தான் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டப்போ ஆமாம், வேண்டுதல் வச்சு கல் வந்து அடுக்கிட்டு போகணும், நிறைவேறினதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம், சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்துட்டு அர்ச்சகர் வந்துட்டு அந்த புடவையெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருந்தார். கோவிலில் ஒருத்தருக்கு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால வெளியில் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன். இது மாதிரி அவருக்கு வந்துட்டு ஆடிட்டே இருந்தார். முருகன் சாங் போட்டு காமெடி ஆடிக்கிட்டே இருந்தோடனே அவருக்கு திடீர்னு வந்துட்டு அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவரை வந்து படுத்துனாங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் வந்துட்டு வளம் பெருகும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கோவில் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்துட்டு அந்த வியூ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். சுற்றியும் வந்துட்டு பாறை தான் வந்துட்டு இருக்குது. இந்த மலை வந்து அதனால தான் இதுக்கு பேர் வட்டமலை முருகன் கோவில் போல். சுற்றியும் வந்துட்டு அந்த பாறை தான் சுற்றியும் இருக்குது. கீழே வந்துட்டு ஒரு மாதிரி மரம் அது மாதிரிலாம் இல்லை, வந்துட்டு ஒரு பாறை ஷேப்லேயே வந்துட்டு மேலே வந்து முருகன் கோவில் வந்து வச்சுருக்க மாதிரி தான் இந்த ஷேப்லாம் இருந்தது. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் இல்லைனா ஈவினிங் போங்க. இது வந்து காங்கேயத்தில் வந்து இந்த கோவில் இருக்குது.